நெடும் பயணம் செல்லவிருந்த செல்வந்தர் ஒருவர் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார். அவர் புறப்படுவதற்கு முன் அவர் தனது 3 நம்பகமான ஊழியர்கள் லூகாஸ், யோனா மற்றும் ஆரோன் ஆகியோரை அழைத்தார். அவர் லூகாசுக்கு 5 தாலந்து கொடுத்து, உன் திறமையை பயன்படுத்தி இதை வளர்த்துக்கொள் என்றார். யோனாவிடம் அவர் தனது ஞானத்தையும் விடாமுயற்சியையும் நம்பி 2 தாலந்து கொடுத்தார். ஆரோனிடம் அவர் 1 தாலந்து கொடுத்தார். லூகாஸ் வாணிகம் செய்து கடினமாக உழைத்தான். யோனாவும் புத்திசாலித்தனமாக உழைத்து தனது பணத்தை சீராக வளர்த்தான். ஆனால் ஆரோன் தனது தாளந்தை நிலத்தில் புதைத்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு செல்வந்தர் தனது பயணத்திலிருந்து திரும்பினார். அவர் தனது ஊழியர்களை அழைத்து தாளந்துகளுக்கு கணக்கு கேட்டார். லூகாஸ், நீங்கள் எனக்கு கொடுத்த 5 தாலந்தை கொண்டு மேலும் 5 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். செல்வந்தரோ, நல்லது, நீ நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்றார். யோனா, நான் 2 தாலந்தை மேற்கொண்டு 2 தாலந்தாக மாற்றினேன் என்றான். நல்லது, உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீயும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். பின்னர் ஆரோன், நீர் கண்டிப்பு மிக்கவர், ஆதலால் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். செல்வந்தர் கோபத்துடன், சோம்பேறி வேலைக்காரனே, நான் பலன்களை எதிர்பார்க்கிறேன், குறைந்தபட்சம் வட்டியாவது கிடைக்கும்படி செய்திருக்கலாம் அல்லவா என்றார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுத்தார். தன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள நல்ல பலன்களை கொடுத்த இருவரையும் அழைத்துச் சென்றார். உள்ளவர் எவருக்கும் மேலும் கொடுக்கப்படும், அவர்களும் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும்.